சிறகடி காசு சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜ் ரொம்ப அட்டைப்பொருளி பண்ணிகிட்ருக்காரு. நான் தான் பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கேன், நான் சொன்னது தான் அந்த வீட்டில் சமைக்கணும் வைக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அதுக்கு நாங்கள் வச்ச ஆள் கிடையாதுடா, நீ வச்ச ஆள் கிடையாது மீனா, என்ன அவள் வேலைக்கு இல்லை என் பொண்டாட்டி, உனக்கு யாராவது சமைச்சு தரணும் அப்படின்னா சம்பளத்துக்கு ஆள் வை அப்படிங்கிறாங்க. சம்பளத்துக்கு வேலைக்கெல்லாம் மேட்ரு கிடையாது அப்படிங்கிறாங்க. வை அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி சமையல் பண்ண சொல்லு உன் வீட்டம்மாவை, அதுக்கப்புறம் நான் வந்து வேலைக்கு ஆள் வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உன் சௌரியத்துக்கெலாம் பண்ண முடியாது மீனா, அப்பாவுக்கு சமையல் பண்ணிட்டல, எனக்கு பண்ணிட்டேன் போதும், வேறு யாருக்கும் நீ பண்ண தேவையில்லை, நீ சாப்பிடு, நம்ம பார்த்துக்கலாம், 3 பேருக்கு மட்டும் சமைச்சா போதும், அவங்களுக்கு தேவைன்னா அவங்க சமைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், பாருங்கம்மா என்னெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாடா ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்காங்க, இதுக்கு எல்லாமே நான் வந்து ஒரு வழி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நானும் ரோகிணி வந்து காலையில் பிஸ்னஸுக்கு போயிடுறோம், எங்களுக்கு வந்துட்டு நல்ல டயத்துக்கு சாப்பிட்டா தான் வந்து யோசிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, திங்கிறது மட்டும் தான் யோசிக்க தவிர்த்து வேறு என்ன யோசிக்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை, உன் நேரத்துக்கும் மாமா பணம் அனுப்புனாருன்னு சொல்கிறேன், அதனால் இந்த தொழில் வந்திருக்கு, இந்த தொழிலும் நான் கொண்டு விடலை அப்படின்னா நீ எந்த தொழில் பண்ணனே தெரியாமல் சுற்றிட்டு தான் வந்துருப்பே தவிர்த்து அந்த பணத்தையும் காலி பண்ணிவிட்டு இருந்திருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, முத்து நீங்கள் அப்படி ஒன்றும் நினைக்காதீங்க, நீங்கள் சொன்னதுனால நாங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம், எங்களுக்கு அந்த தொழில் பிடிச்சிருந்துச்சி பண்ணணும் சரியா, இதே மாதிரி நாங்கள் இதே பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு நினச்சோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கிட்ட மீனா சொல்கிறாங்க, ஏங்க அவங்க என்னமும் பண்ணுறாங்க, அவங்க பெரிய அளவில் தொழில் பண்ணுறாங்க, நம்மளுக்கு அன்னாடு உழைச்சா தான் காசு, நீங்கள் வண்டிக்கு போகணும்ல, உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சுல, நீங்கள் சாப்பிடுங்க முதல்ல அப்படிங்கிறாங்க. சாப்பாடு கொடுக்குறாங்க. சரி மீனா போயிட்டு வரேன், நம்ம வந்து சோம்பேறித்தனமாக இருந்து வேலை பார்க்க முடியாது, சுறுசுறுப்பாக நம்ம உழைப்பை காட்டினா வேர்வை சிந்தினா தான் நம்மளுக்கு காசு கிடைக்கும், போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் சாப்பிட்றாங்க. என்ன அவ்வளோ பேர் சாப்பிட மட்டும் நீ சாப்பிட்ற அப்படிங்கிறாங்க. உடனே முத்து கிளம்பி வெளியே போய்ட்டு ரிட்டர்ன் வர்றாரு. ஏன் மீனா சாப்பிடக்கூடாதா, மற்றவங்க சாப்பிட்லாம், அவள் சமைச்சதை அவன் சாப்பிட்றா, இதில் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அப்படி ஒரு மாதிரி இருக்காங்க. மீனா நீ ஏன் கவலைப்படுத, அவங்களுக்கு சோறு இல்லை சரியா, அவங்க கடையில் வாங்கி சாப்பிட்றாங்க, இல்லை பொங்கி சாப்பிட்றாங்க, நம்மளுக்கு தேவையில்லை, நீ வச்ச பொங்கலை சாப்பிடணுன்னா 1000 குறை சொல்லுவாங்க, அதனால தான் சமைக்க வேண்டாம்னு சொன்னேன், நீ நான் போன பிறகு யாருக்காவது சமைச்சு கொடுக்க வைக்கன்னு சொன்னால் சரி இருக்காது, நீ சாப்பிட வரைக்கும் நான் இருக்கேன் மீனா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா நீ சாப்பிட்டு வரைக்கும் இருக்கேன், நம்ம மனோஜ் ரோகிணி தான் வந்து ஒன்றாவே வேலைக்கு போய்ட்டு ஒன்றாவே வருவாங்களா, நம்மளால் முடியாதா, நம்ம 2 பேரும் ஒன்றாவே வேலைக்கு போவோம், வேலை முடிஞ்சோன்னா எனக்கு ஃபோன் அடி, நானும் வரேன், ஒன்றாவே வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. டேய் அவங்க 2 பேரும் ஒரே காரில் வராங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், என் பொண்டாட்டியை காரில் ஏற சொல்லிட்டு அவள் பைக்கை கார் மேலே தூக்கி கட்டி கொண்டு வருவேன் அப்படிங்கிறாங்க. டேய் ஓவராக பண்ணாடா அப்படிங்கிறேம்மா, நீங்கள் தான் ஓவராக பண்ணுறீங்க, நான் போனோடனே மீனாக்கிட்ட அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யின்னு சொல்லுவீங்க, அவளுக்கே உடம்பு சரியில்லாமல் இருந்து இப்போ தான் சரியாக இருக்குது, ஏன்னா முறை என்னை தான் வேலைக்கு போகிறான், நீங்கள் வந்துட்டு அவளை டிஸ்டர்ப் பண்ணாதங்க அப்படிங்கிறாங்க. மீனா பார்த்துக்கா, அவன் புருஷனுக்கு வந்து உழைச்சி தந்தால் தான் அந்த வீட்டில் வச்சுருப்பான், நீ தான் நினைக்கிற அவன் பாசமாக இருக்கான்னு நினச்சிட்டு அப்படிங்கிறாங்க. அத்தை என் புருஷனை உழைச்சி கொடுத்தாலும் சரி தான், உழைச்சி கொடுக்கலாலும் சரி தான், எனக்குள்ளே சுயமரியாதை என் புருஷன் கொடுப்பாரு, என்ன கொஞ்சம் கோவம் தான் பேசுவார், அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு சாரி மீனாம்பார், இது வரைக்கும் எத்தனை சாரி அவருக்கு என்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், எங்கள் 2 பேருக்கு தான் தெரியும், தூரத்துலேருந்து பார்க்கும்போது தான் நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், பக்கத்தில் வந்து பாருங்கள் அப்போ தான் எங்கள் அன்பு புரியும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா அதெல்லாம் வந்து அவளுக்கு என்னவா புரியும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏங்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், இந்த முத்து வந்து ரொம்ப நாளாக எப்படி இருந்தால் இன்றைக்கி எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியும், அவள் சொல்ல கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கான், கொஞ்ச நேரம் கழித்து பாருங்கள் வழக்கம் போல் ஆகும், அன்னைக்கு இவளை தூக்கி போட்டு மிதிப்பான், அன்னைக்கு வந்து நீங்கள் தான் வந்து என் மருமலை வந்து ஒன்றும் சேதப்பான்னு சொல்ல வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், ஏம்மா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் நடந்திருக்கலாம், இனிமேல் நடக்க போகிறது இல்லை, அப்படி என் மேலேயோ என் மீனா மேலேயோ தவறு இருந்தால் கூட நாங்கள் சகிச்சுக்கிட்டு போயிடுவோம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுபோக யார் மனசையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ வைக்கிறது எங்களுக்கு தெரியாது, என் மனசில் கூடத்தை பேசினா கூட உண்மையை தான் பேசியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா என் வீட்டுக்கார் வந்து உங்கள் பையன்தான், ஆனால் அவங்கள நீங்கள் புரியலை, நான் புரிஞ்சு வச்சுருக்கேன், என் புருஷன் வந்து யாருக்கும் நன்மை பெறக்கூடிய விஷயத்தில் தான் அதை பேசுவார், ஆனால் அவர் கேட்குறது வந்து சிலவங்களுக்கு அது எரிச்சலாக இருக்கும், ஏன்னா அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க, அவருக்கு நியாயமாக இருந்தால் தான் பிடிக்கும், நியாயம் இல்லாதவங்க அவங்க மேலே கோவப்பட தான் செய்வாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு பயங்கர கிடப்பாரு. மனோஜ் நம்ம வந்து தொழில் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளுக்கு இந்த 10 ரூபா காசு கொடுத்து கடையில் சாப்பிட்டு வேலைக்கு போக முடியாதா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, 10 ரூபா காசுக்கு யாரும் சாப்பாடு தர மாட்டான், ஒரு இட்லியே 10 ரூபா, ஏன்னா மனோஜெலாம் 15 இட்லி தும்மா 30 ரூபாய்க்கு அவனே சாப்பிடுவான், காலையில் வடை 4 வடை தும்மா அப்படிங்கிறாங்க. மனோஜ் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா, நீங்கள் ஏன் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீ நம்ம தான் பிஸ்னஸ் பண்ணுறோம், நல்ல மாதிரி சமைச்சு கொடுத்தா தான் நம்ம இது பண்ண முடியும் வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்கள் தேவைக்கு, இதுக்கு நான் சமைச்சு தானே என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா இவ்வளோ நாளில் நறுக்குன்னு கேட்ட கேள்வி தான் மீனா, ஏடா நீ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா
உனக்கு சமைக்கணும், நீ நல்லா இருக்கணும்னா உனக்கு ஒரு ஆளை வச்சுருக்கணும், சரியா? என் பொண்டாட்டி நீ சம்பாத்தியம் பண்ணதுக்கு அவ எதுக்குல சமைச்சு தரணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, கூட்டு குடும்பத்தில் வந்து அப்படி தானே செய்யணும் அப்படிங்கிறாங்க. சூப்பர்மா, இதுக்கு மட்டும் இந்த மீனா தேவைப்படுது, மீனா சமையல் தேவைப்படுது. இந்த மருமக யாரும் அப்படிங்கன்னா எனக்கு 2 மருமக இங்கேயே, பையங்கன்னா 2 பையங்க இங்கீங்க. ஏதாவது ஒரு வேலைனா முத்து நீனும் சேர்ந்து செய்ய, உங்கள் அண்ணன் தானே அப்படிங்கிறீங்க. மனோஜுக்கு வந்து நான் அப்படி ஒரு கடை பார்த்து கொடுக்கலான்னு உங்கள் பையனுக்கு ஒரு கடை வந்துருக்குமாம்மா, அதை என்றைக்காவது நினைக்கிங்களா? நினைக்க வேண்டாம். ஆனால் வந்து ஒரு மாதிரியாவது பேசாமல் இருக்கம்மா. என்ன பேசுனா எனக்கு பழகிருச்சு. நான் வந்து பிறந்த பிறப்பு இப்படின்னு சொல்லிட்டு நான் சகிச்சுட்டு போயிடுவேன். என் பொண்டாட்டி ஏச்சும் பேச்சும் கேட்கணுன்னு என்னமா இருக்குது, ஒன்றும் தேவையில்லாமா, அதனால் வந்து கரெக்டாக பேசுங்கம்மா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. முன்னே முத்துட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து இன்றைக்கி தான் நீனும் கரெக்டாக பேசியிருக்க, கோவப்படாமல் உன் மனசில் உள்ளதை கேட்டிருக்க. விஜயா இப்போமாவது உனக்கு குத்துதா குடையுதா? அவன் கரெக்டாக தான் கேட்குறான். இனிமேல் பட்டு முத்து மீனாவையும் சவுட்டாக பேசுகிறத வேலை வச்சுக்காத. ஏன்னா அவங்களும் இந்த வீட்டில் ஒரு ஆட்கள் தான். அதுபோக அவங்க எல்லாருமே அண்ணன் தம்பி தான். இங்கே இருக்க 3 பெண்களும் கூட வந்து உன் மருமக்க தான். அதை நீ புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. மற்றதெல்லாம் இருக்கட்டும், ரோஹிணி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கா, அவள் வந்து தாலி கயிறை போட்டுக்கிட்டு இருக்கா, அதனால் அது சரி வராது. நீங்கள் காசு கொடுங்க, நான் வந்து கீழே வாடகைக்கு இருக்கிறவங்ககிட்ட வந்து அட்வான்ஸை கூட்டிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி செய்வேன்னு எனக்கு தெரியும், அவங்ககிட்டே சொல்லிட்டேன். என் வீட்டம்மாவா யாரோ வந்து கேட்டால் நீங்கள் அட்வான்ஸ் போய் கொடுக்க வேண்டாம், நீங்கள் வாடகை மட்டும் கொடுத்தா போதும் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க? வீட்டில் இருக்கிறவங்க வந்து நம்ம கீழ் வீட்டில் இருக்கிறவங்க வந்து வாடகை மட்டும் தானே தராங்க, என் அட்வான்ஸ் தந்தால் என்ன அப்படிங்கிறாங்க. அட்வான்ஸை நீ திருப்பி நீ கொடுத்துருவியா அப்படிங்கிறாங்க. முதல்ல வந்து அவங்க அட்வான்ஸ் தொகையை கழிக்க தானே செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வாடகை தரல, இப்போ அவங்க வாடகை தராங்க. அட்வான்ஸ் தந்தாங்கன்னா திரும்பி போகும்போது நீ பணம் கொடுக்கணும், சரியா? அந்த பொண்ணு வந்து 1,50,000 ரூபாய்க்கு இப்போ நகையை வச்சு கொடுத்துருக்குன்னா திருப்பும் போது எப்படின்னாலும் 2 லட்ச ரூபாட்ட வரும். இந்த 2 லட்ச ரூபா அவங்ககிட்ட வாங்கினா 2 லட்ச ரூபா 5,000 மேனிக்கு எத்தனை மாதம் கழியும்? அது ரொம்ப கஷ்டம், அது தேவையும் இல்லை, நம்மளுக்கு இமேஜும் இருக்காது. அதனால் நீ வேங்கத வேலை வச்சுக்கிடாத அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, இதெல்லாம் வேண்டாம் ஆண்டி, நான் வந்து மலேசியாவில் இருக்கும்போது பல 100 பவுன் நகையை கழுத்தில் போட்டிருந்தவா, அதுபோக பல கோடி ரூபாயை நான் கையில் பார்த்தவா. எனக்கு வந்து 1,50,000 ரூபானா அன்னைக்கு நிலைமைக்கு பெரிய கதையே இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து நான் கஷ்டப்படும் போது இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எனக்காக வந்து தங்க நகை போடணும்னு நினச்சதில் ரொம்ப சந்தோஷம்தான், அதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். ஆனால் அங்கிள் பணமோ அந்த குடும்பத்து பணமோ எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணே தான் வேண்டாங்களே, அவங்க வேலையை பாருங்கம்மா அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. என் வீட்டுக்காரர் தரேன்னு நினச்சா கூட இந்த முத்து மீனாவும் தரவிட மாட்டாங்க போலையா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. சரி மீனா எல்லோரும் காப்பி போடு அப்படிங்கிறாங்க. உடனே மாமா உங்களுக்கு காப்பி வேணுமான்னு கேட்குறாங்க. எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. வேண்டாம்னோடனே மீனா நடைய கட்டி வெளில போகிறாங்க. என்னடி காப்பி போட சொல்ல மாட்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்காரர் சொல்லணும் நான் மதிக்கணும்னு அத்தை, என் வீட்டுக்காரர் வேறு யாருக்கும் சமைச்சு கொடுக்காத, மாமாவுக்கும் உனக்கும் எனக்கு மட்டும் 3 பேருக்கு மட்டும் சமைன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் 3 பேருக்கு காலைல சமைச்சு சாப்பிட்டாச்சு, நான் மதியம் வந்து மாமாவுக்கு சமைச்சு கொடுத்துருவேன். அப்படி சமைக்க முடியலனாலும் கடையில் வாங்கிட்டு வந்துடுவேன், என்ன நைட்டுக்கு நாங்கள் சாயங்காலம் சமையல் ஆக்கிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. என்னத்தையா ஒன்று பேசிக்கிட்டே இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் நீ வந்து எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. நான் பிஸ்னஸ் பண்ண பார்க்க போவேன்னா உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு அலைவேணா, நான் உங்களுக்கு வேணால் ஒரு 300 தரேன், நீங்கள் கடையில் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. என்னடா இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாங்க. ஏங்க சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை என் பையன் முத்து எனக்கு காலையில் சாப்பாட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டான், உன் பையன் மனோஜ் ஒன்றும் பண்ண மாட்டான் பாரு அப்படிங்கிறாங்க. உடனே இவர் வராரு, ரவி வராரு, நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே சுற்றி சொல்கிறாங்க, எனக்கு வாங்கிட்டு வாங்க ரவி அப்படிங்கிறாங்க. சரி நம்ம 3 பேருக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கடையில் போய் வாங்கிட்டு வராங்க. அப்போ மனோஜ் சொல்கிறார், அவன் வாங்கிட்டு வரட்டும், நானும் சாப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் நீ வேங்க போக மாட்டேன், உனக்கு நேரம் இல்லாததுக்கு, ஆனால் வந்து ரவி வாங்கிட்டு வரும்போது உட்காந்து சாப்பிடுவியா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா சுருதி எப்படி சூப்பராக ஆர்டர் பண்ணியிருப்பா, அதை சாப்பிட்டா சூப்பராக இருக்குமாம்மா அப்படின்ட்டு இருக்காங்க. மனோஜ் உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா, நம்ம முதல்ல கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு விட்டு வெளில கிளம்புறாங்க. ஏன் மனோஜ் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சுருதி பொண்ணு எப்போவுமே ஆர்டர் சூப்பராக பண்ணுவா, அவள் எங்கே பண்ணான்னு தெரியல, ரவிட்ட கேட்கணும், அதனால தான் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீங்கள் இப்படிலாம் சுருதி ஆர்டர் பண்ணதை சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, டேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து ரொம்ப சீப்பாக நினைப்பாங்க, அதுவுமே உங்களுக்கு புரியலையா அப்படிங்கிறாங்க. எனக்கு அது புரியுது ரோகிணி, அவங்க என்ன நம்மளை சீப்பாக நினச்சாலும் இந்த வீட்லேயே நம்ம தானே பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கோம், நம்ம தானே தொழில் பண்ணதும். இந்த பலக்குரல்னு சொல்லுவானே சுருதி வந்து இன்னொரு நாள் டப்பிங் தான் பேச போகிறான். இந்த ரவி என் தம்பி அவன் கேட்ரிங் தான் படிச்சிருக்கான், அவன் 12,000 சம்பளத்தான வேலைக்கு போகிறான். ஒரு நாளைக்கு என்னாச்சு சொல்லு, வெறும் 400 தான். நம்ம செலவே ஒரு நாளைக்கு 1000 ரூபா பண்ணுறோம். மனோஜ் இன்றைக்கி நம்ம ஃபர்னிச்சர் கடை இருக்குது அதனால் பண்ணுறோம், தினம் நம்ம முன்னாடி பண்ணையாக செஞ்சோம் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி இன்னும் வந்து நம்ம 1000 கணக்கில் சம்பாத்தியம் பண்ணணும், 1000 கணக்கில் செலவு பண்ண போகிறோம் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறாங்க. ரோகிணி சிரிக்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாங்க, காரில் ஏற ரோகிணி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போகிறாங்க. கார் ஒரு இடத்துல ரிப்பேர் ஆயிடுது. ரிப்பேர் வீட்டுக்கு ஃபோன் அடிக்காங்க அண்ணாமலைக்கு. என்னடா அப்படிங்கிறாங்க. இல்லை போகிற இடத்துல கார் ரிப்பேர் ஆயிடுச்சு,
கார் ஷெட்டில் கொண்டு விட்டேன். அவங்க வந்து ஒரு 30,000 கேட்குறாங்கப்பா வண்டிக்கு அப்படிங்கிறாங்க. டேய் வண்டியை இப்போ தானடா எடுத்த அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா வண்டியை ஏமாற்றிட்டானுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து அதான் சொன்னான், காரை பற்றி தெரியாமல் நீ ஏன் எடுத்த, கார் வரும்போது நீ கூப்பிடலாம்லடான்னு கேட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அது இருக்கட்டும்பா எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாரு, என்கிட்ட பணம் இல்லை, ஊரில் வந்து பாட்டி விவசாயம் பண்ணுறாங்க, மீது என்கிட்ட கொஞ்சம் இடம் தந்திருக்காங்க, நானும் ஆளை வச்சு பார்க்குறேன், அந்த விவசாய நிலத்தில் விவசாயம் பண்ணது கொஞ்சம் பணத்தை போட்டேன், அடுத்த மாதம் பென்ஷன் வந்தால் தான் என் செலவுக்கு, ஏன்னா அதுக்கு முன்னக்கூட்டி ஏதாவது ஒன்றா நான் முத்துக்கிட்ட தான் கேட்டு செலவு பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே நேராக ரவி கிடைக்கார். ரவி எனக்கு ஒரு 30,000 வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, என்கிட்ட எது பணம் அப்படிங்கிறாங்க. ஏய் உன் பொண்டாட்டியே பெரிய பணக்காரி, அவட்ட கேளுடா அப்படிங்கிறாங்க. டேய் எனக்கு என்ன கேட்கலாம், இப்போ தான் நீ கார் வாங்கியிருக்க, அந்த கார் ரிப்பேர்னா அவன் சிரிப்பா, காமெடி பண்ணுவான், அவள் காமெடி பண்ணதுக்கு நீ சத்தனாமல் இருந்துடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் அப்படின்னு இருக்கார். என்ன மனோஜ் ஒரு மாதிரி ஆகுதா, பணம் வீட்டில் தரமாட்டுறாங்களா அப்படிங்கிறாங்க. ரோஹினி இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் இப்போ என்னச்சுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆட்டோ வருது, ஆட்டோவில் ஏறி நேராக வித்தியா வீட்டுக்கு போகிறாங்க. வித்தியா எனக்கு ஒரு 30,000 வேணும் அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. என்கிட்ட இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் தெருவில் நிற்காரு. என்ன மனோஜ் தெருவில் நிற்காரு அப்படிங்கிறாங்க. ஆமாம் கார் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்னடி இப்போ தான் கார் வாங்கினேன், கடை வச்சுருக்கேன்னு ஃபில்டப் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ வந்து ரிப்பேர் ஆகிட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. என்ன டப்பாக்கார தான் புதுசாக வாங்கினா அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த ஷோரூம் மேலே நாங்கள் கேஸு போடணும், கார் வாங்கி ஒரு வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே ரிப்பேர் ஆகிடுச்சு, இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், இப்போ 30,000 ஆகுங்கிறான், அதனால் வந்து என்ன செய்யணும்னு தெரியல அப்படிங்கிறாங்க. என்கிட்டலாம் 30,000 கிடையாதும்மா, நல்லா இருப்பேன், நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. இல்லடி எப்படியாவது வேணும்டி அப்படிங்கிறாங்க. உடனே வித்யாவுக்கு என்ன செய்யணும்னே தெரில. ரோகிணி அம்மாவுக்கு ஃபோன் அடிக்காங்க. என்ன வித்யா எப்படி இருக்கா, கல்யாணி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கல்யாணி நல்லா தான் இருக்கம்மா, ஒரு 30,000 தேவைப்படுதுமா அப்படிங்கிறாங்க. நீ கல்யாணி ஃப்ரெண்டு, கல்யாணிக்கு ஏகப்பட்ட உதவி பண்ணியிருக்க, உனக்கு நான் உதவி பண்ண தான் சொன்னேன், ஒரு சின்ன நகை இருக்குது நான் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பேங்கில் வச்சு ஒரு பையன்கிட்ட சொல்லி இங்கே அனுப்புதாங்க. அனுப்புனோன்னா கொஞ்சம் நேரத்தில் கிடச்சிருது. என்ன ரோகிணி உன் அக்கௌண்ட்டில் அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன வித்யா இவ்வளோ நேரம் உட்கார வச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. என் கையில் பணம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட தான் ஃபோன் பண்ணி வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த 30,000 கொண்டு நேராக மனோஜ்கிட்ட போகிறாங்க. கொண்டு மெக்கானிக்கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கார் ரிப்பேரை பார்க்குறாங்க. மதியத்துக்கு மேலே கடைக்கு போகிறாங்க. அப்போ கடையில் உள்ள ஸ்டாஃப்லாம் கேட்குறாங்க, சார் இவ்வளோ லேட்டாக வந்தால் நாங்கள் எப்படி சார் வெயிட் பண்ணி வேலை பார்க்குறது, இது நல்லல சார், தொழில்னால் வந்து காலையிலே நீங்கள் வரணும் சார் அப்படிங்கிறாங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாங்க, நான் ஓனரா நீங்கள் ஓனரா, என் சௌகரியத்துக்கு தான் நான் வருவேன், உங்கள் சொல்ல கேட்குறதுக்கு நான் தொழில் பண்ணல, எனக்கு வந்து கார் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. சார் கார் ரிப்பேர் ஆகிடுச்சுல, காரை ஷெட்டில் விட்டுட்டு நீங்கள் வந்து ஆட்டோவில் வந்துருக்கலாமே, சாவி உங்கள்கிட்ட இருக்குது, ஒன்று நீங்கள் காலையில் வந்து திறக்கணும், நாங்கள் வேலை பார்க்கணும், இல்லையா சாவி எங்களை நம்பி தரணும், யாராவது ஒரு ஆளுக்கு பொறுப்பு கொடுக்கணும், அவங்க காலையில் இது வந்து வியாபாரம் பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. நான் சாவி யார் நம்பியும் தரமாட்டேன், கடை என் கடை, எப்படி நடத்தணும், வரவு செலவு என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும், இதில் வந்து இத்தனை ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ போகுதுன்னு தெரியும் அப்படின்னு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வேலைக்கு வந்தவங்க நினைக்காங்க கடை வந்து 2 நாளாக 3 நாளாக ஒரு வாரத்துக்குள்ளே தான் ஆகுது, ஆனால் இவர் ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் மனோஜ் சொல்கிறாரு, என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க அப்படி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. கடையில் இருக்கிறாங்க. அப்புறம் நிறைய பேர் பொருள் வாங்க உள்ளே வராங்க, வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு பொருள் வந்து எதுக்கு இறக்கி வச்சுருக்கீங்க ஏசியெல்லாம் அப்படிங்கிறாங்க. மேலே வேலை பார்க்குறவர் சொல்கிறாரு, முறையாக ஒரு ஏசியை விற்றோம், அந்த ஏசி வந்துட்டு வேணாம்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்போ ரிப்பேரான ஏசியா அப்படிங்கிறாங்க. இல்லை சார் நல்ல ஏசி தான் அப்படிங்கிறாங்க. நல்ல ஏசி ஏன் கொடுக்குறாங்க, இப்படி நல்ல ஏசியாக இருந்தால் யாரும் கொடுக்க மாட்டாங்க, சரியில்லைன்னு தான் கொடுத்துருப்பாங்க, இப்போ உங்கள் கடையே சரி கிடையாது, நான் ஏன்னா இன்னும் கடைக்கு வர மாட்டேன், எனக்கு தெரிஞ்சவனையும் வரவிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன சார் இப்படி பேசுகிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்டாஃப் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் வராரு, நீங்கள் வேங்க பொருள் வாங்கினா வேங்க ஆளே கிடையாதா, என் கடை விளம்பரத்தையும் பார்த்தா எவனாலும் வருவான், நான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த ஆள் பார்க்காரு, உனக்கு வாய் தான் இருக்குது, உங்கள் கடையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் வேலை பார்க்குறவங்க சொல்கிறாங்க, சார் நீங்கள் காலையிலேயே கடை திறங்க, நைட்டு ரொம்ப நேரம் வச்சுருங்க, கண்டிப்பாக இந்த தொழில் கண்டிப்பாக ஓடும் சார், ஏற்கனவே இல்லை 40 வருஷம் கடை இருந்திருக்கு, அதனால் நீங்களும் முயற்சி பண்ணிங்கன்னா எங்கேயோ போயிடலாம் சார் அப்படிங்கிறாங்க. காலையிலே வரோம், இந்த கடை திறக்கணும்னா காலையில் நான் எந்திரிக்கணும்ல, அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை, நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் செல்லில் நோண்டிக்கிட்டு இருப்பேன், கண் வழியில் அப்படியே தூங்கிடுவேன், நான் எந்திரிக்கிறது லேட்டாக தான் எந்திரிப்பேன், அப்படியே பழக்கமாகிடுச்சு, ராஜ வாழ்க்கை நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வாழ்ந்துட்டேன், இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டப்படும் போது இதாக இருக்குது, நான் எப்போவுமே அப்படி தான் தூங்குவேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு ஆள் சொல்கிறார், செம சார் உங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வேலை பார்க்குறவங்க உட்காந்துட்டு நான் அப்படி இப்படின்னு பயங்கரமாக கதை விட்டுட்ருக்காரு, எல்லோரும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை அந்த ஏரியாவுக்கு வழியாக வராரு. சரி மனோஜ் எந்த அளவு தான் தொழில் பண்ணான்னு பார்ப்பேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பொருள் வாங்க வந்தவங்க வாசலில் நிற்கிறாங்க, யாருமே பதில் சொன்ன மாதிரி இல்லை. அதனால் அவங்க திரும்பி போகிறாங்க. என்னையா திரும்பி போகிறீங்க, பொருள் நல்ல பொருள் தானே வாங்க அப்படிங்கிறாங்க. ஐயா இங்கே இருக்க பொருளாக நல்ல பொருள் மாதிரி தான் இருக்குது, ஆனால் அந்த கடைக்குள்ளே வந்து நிற்கேன், யாராவது எதுவும் வேணுமான்னு கேட்ட மாதிரி இல்லை, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் எங்களுக்கு புரியும்,
எங்களுக்கு தெரியாது எல்லா பொருளும் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும் விற்கிறவங்களுக்கு. அவங்க கதை பேசிகிட்டு இருக்காங்க, சிரித்து பல்ல காட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே அண்ணாமலை வந்து கல்லால் உட்காந்துருக்காங்க. மனோஜ் ஒரு 1/2 மணி நேரமாக பல்ல காமிச்சிட்டு நேராக கல்லாவுக்கு வராரு. அங்கே அண்ணாமலை உட்காந்துருக்கு. இப்போ எப்போ வந்தீங்க அப்படிங்கிறாங்க. நான் வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்படி நீ இருந்தேன்னா வியாபாரம் பார்க்க முடியாது மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஏன்பா அப்படிங்கிறாங்க. உங்கள் லேபர்கிட்ட உட்காந்து பல்ல இழிச்சு சிரித்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பா லேபர்கிட்ட பேசினா ரொம்ப நல்லது நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. நல்லது தான் பேசினேன். ஆனால் இப்படி சிரித்து பேசிக்கிட்டு இருந்தால் ஓனருங்கிற மரியாதை இருக்காது. அது போக பொருள் வாங்க 4-5 பேர் வந்தாங்க. எக்ஸ்பிளைன் பண்ண ஆள் இல்லைன்னு சொல்லி திரும்பி போகிறாங்க. ஒரு பொருள் எனக்கு பிடிக்கல வேறு கடையில் வாங்கிட்டு போகிறேன்னு சொன்னால் அது அவங்கவுங்க தன்மையை பொறுத்தது. ஆனால் வந்துட்டு இந்த கடையில் வந்தேன், இந்த கடையில் வந்து பதில் சொல்லதுக்கே ஆள் இல்லை, இந்த பொருள் வேண்டாம் அப்படின்னா அவனுக்கு கெட்ட பேர் ஆயிரும், நாளைக்கு வந்து உன் தொழிலுக்கே அது மைனஸ் ஆயிரும்பா அப்படிங்கிறாங்க. எப்பா அந்த ஒரு ஆள் வாங்கலைன்னா அப்படி ஆயிருமாப்பா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. டேய் ஒரு ஆள் வந்து 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அந்த 10 பேர்கிட்ட சொல்லும்போது அதில் ஒரு ஆள் பொருள் வாங்க நம்ம கடையில் இருந்தார் அப்படின்னா அவர் காலத்துக்கு நம்மகிட்ட வர மாட்டார், அவரும் 4 பேர்கிட்ட சொல்லுவார், இப்படி பரவிட்டே போகண்டா அப்படிங்கிறாங்க. ஓ இப்படி வேறு இருக்கா, சரிப்பா இன்னும் நான் பேசுகிறதா இருந்தால் நான் கல்லால் பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ திருந்த மாட்டானான்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. பார்க்கில் போய் வாக்கிங் போகிறாரு. அப்போ அண்ணாமலைகிட்ட கேட்குறாரு பரசு, என்ன மனோஜ் வந்து தொழில் ஆரம்பித்தானா எப்படி நல்லா வந்துடுவானா, அதான் அண்ணாமலை எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. நான் அந்த வழியாக தான் போனேன் பரசு, என்ன தான் செய்தான்னு பார்க்க போனேன். அங்கே விளையாட்டு பிள்ளைத்தனமாக வந்து வேலை பார்க்குறவங்ககிட்ட அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த கடையில் பொருள் வாங்க வரவங்க வந்து நிற்கும்போது கூட எந்திரிச்சு வந்து பதில் பேசணும்னு நினைக்க மாட்டான். அதுபோக ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கான். என்ன செய்ய போகிறான்னு தெரியல. கடை ஏதோ ஆர்வக்குளரில் ஆரம்பிச்சிட்டான். இந்த முத்து வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறனால அவங்கள கொண்டு விட்டான். குறைஞ்ச விலையில் அவங்க கடையும் கொடுத்துட்டாங்க, ஓப்பன் பண்ணியாச்சு. நீ தான் ஓப்பனுக்கு வந்தியே அப்படிங்கிறான். அவன் நம்மளை அந்த மனோஜுக்கு உன் மேலே கொஞ்சம் கூட மரியாதை இல்லையா நம்மளை அப்படிங்கிறாங்க. நம்ம அதெல்லாம் ஒன்றும் நினைக்கல பரசு அப்படிங்கிறாங்க. இல்லை அவனுக்காக மொத்த பணத்தை 27 லட்ச ரூபாய் ஒன்று கொடுத்த, அதையும் தொலைச்சிட்டு வந்து நின்றான். அப்போ கூட அந்த வீட்டில் ஏற்றுக்கிட்டேன், மறுபடியும் ஒரு தொழில் பண்ணுறோம், இப்போ தாப்பேன், எப்பா நீ இந்த கல்லால் உட்காருப்பா அப்படின்னு சொல்லலாம். அந்த கல்லால் உள்ள பணத்தையும் எடுக்க போகிறேன், ஒரு மரியாதை தானே, ஒரு அன்பு தானே. உன் பொண்டாட்டி கூட உட்காருன்னு சொல்லலை. அதுபோக உன் பொண்டாட்டி மனோஜுக்கு எவ்வளோ செல்லம் கொடுத்துருக்கான்னு சொல்லி நான் வந்து கண் கூட பார்த்துருக்கேன். உங்கள் வீட்டம்மா பயங்கரமாக செல்லம் கொடுக்கும். இப்படி இருக்கிற அவங்க பையன் வந்து இப்படியுமே செய்யலை. அவன் ஒய்ஃபை கூட உட்காருன்னு அழகு பார்க்கல. ஒரு சீதேவியில் வந்தால் நல்லதுன்னு நினச்சி தான் பெண்களை வந்து நம்ம குத்துவிளக்கு சொல்லுவோம். இப்போ அது ஒரு பண்பு, ஒரு பாரம்பரியமாக ஒரு நம்பிக்கையாக பண்ணிகிட்ருக்கோம். அதை கூட பண்ணலை, வைக்கலை, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. எப்படியாவது முன்னேறி வந்தால் நல்லது தான் பரசு. நான் இதுக்கு மேலே என்ன சொல்ல, தகப்பனான் 3 பிள்ளைகளும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி இவன் சோம்பேறியாக இருக்கான். என்ன செய்ய, காலையில் எந்திரிக்க மாட்டேங்கான். விஜயாவோ முத்தோ யாரோ ஒன்று சத்தம் போட்டுனா தான் அவன் பொண்டாட்டி எனக்கு சத்தம் போட்டால் தான் எந்திரிச்சு வேலைக்கே போகிறான். 2 நாள் 3 நாள் தான் போயிருக்கான். அங்கே போனோடனே நான் பெரிய அளவில் தொழில் பண்ணுதேன், எனக்கு தனியாக ரூம் வேணும் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணுதான். நான் தான் அவன்கிட்ட ஃபோனில் சொன்னேனே, எங்கள் அம்மா வந்து சுழற்சி முறையில் தூங்குங்கன்னு சொல்லிட்டு, அதை அவன் கேட்குற மாதிரி இல்லை. நான் தான் அது ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணி எங்கள் ரூமில் மீனாவையும் ரோஹினியும் படுக்க சொல்லிவிட்டு நாங்கள் 3 பேரும் ஒரே கட்டில் படுக்கோம். படுத்தாலும் இவன் நைட்டு பூரா செல்லை நோண்டிக்கிட்டு கதையாக பார்த்துட்டு பல்ல காமிச்சிட்டு கிடக்கான். 3 மணி ஆகுது அவன் தூங்குறதுக்கு. டேய் நேரத்தோடு தூங்கினாதானடா கடையில் காலையே போகி திறக்கலாம் அப்படிங்கிறேன். எப்போ அங்கே பிறவி குணத்தை மொட்டை வச்சு கட்ட முடியுமாப்பா, நான் வந்து ரொம்ப நாளாக வந்து இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் செல்லை, நான் ரூம் அடைச்சிட்டு அம்மாட்ட செல்லையே தோண்டிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே தொழில் பண்ணால் இப்படி எப்படிடா பண்ணுறது, பேர் கெட்டு போகலான்னு சொன்னாலும் கேட்க மாட்றான் அப்படிங்கிறாங்க. உடனே பர சொல்கிறாரு அண்ணாமலை, உன் பசங்க மற்ற 2 பசங்கள உழைப்பை நம்பி இருக்கிறாங்க. இந்த பையன் வந்து சோம்பேறியாக அவங்க வீட்டம்மா மாதிரி வளர்ந்துட்டாங்க. அந்த 2 பையங்களும் உங்களை மாதிரி உழைப்புக்கு பேர் போனவங்க. இவங்க வந்து உங்கள் வீட்டம்மா மாதிரி வேறு வரக்கூடாது, ஆனால் பணம் பெரிய ஆளாகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் அண்ணாமலை இங்கே வந்து ரவிக்கு பொண்ணு கேட்கும்போது கூட நான் கொடுக்கணும்னு விரும்பலை. ஏன்னா விஜயாவும் ஒரு மாதிரி டைப்பு, அந்த மனோஜ் ஒரு மாதிரி டைப்பு. வீட்டுக்கு வந்தால் வந்துட்டு சங்கடப்பட்டு போயிருமா பிள்ளை அப்படின்னு தான் நான் வந்து கொடுக்கல, வேறு எதுவும் நினைக்காத அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் பரசு, நான் நண்பனாக இருக்கமே ஒரே குடும்பம் ஆயிருமான்னு நினச்சேன். ஆனால் விஜயா புத்தியை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பொண்ணு கொடுக்கல, அதை நினச்சி நான் சந்தோஷம்தான் பட்டேன். சரி அந்த பிள்ளையாவது நிம்மதியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் மீனாவையும் முத்தையும் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு நான் பட்டப்பாடு எனக்கு தெரியும். அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி கல்யாணம் முடிச்சு வச்சேன். விஜயா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையாக அவங்கள உரி பண்ணிட்டு கிடக்கான். அந்த மீனாவை தவிர அந்த இடத்துல வேறு யாராவது இருந்தாங்க அப்படின்னா நடக்கதே வேறு. இந்த மீனா இடத்துல சுருதி இருந்தாலோ இந்த விஜயா அந்த வீட்டில் இருந்து பார்க்க மாட்டான். ஆனால் இப்போவும் மீனா கொண்டுன்னா வந்து குரல் கொடுக்குறது அந்த சுருதி பொண்ணு தான். அதையும் நம்ம குறைச்சிடக்கூடாது, பயங்கரமான குரல் கொடுக்கு. அவன் விஜயா வந்து அந்த வீட்டில் அலறுதா பயப்படுதா அப்படின்னா அது ஒரே காரணம் சுருதி மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. ஏன் நம்மளை அந்த பொண்ணு அவ்வளோ வாயாக பேசுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை லோக்கலில் உள்ள பணக்காரி இல்லை, அந்த பணக்காரி நம்ம ஏதாவது சொன்னால் கிடக்கக்கூடிய வருமானம் ஒம்படி கிடக்காமல் போயிடும் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறாங்க. அதானே
உங்கள் வீட்டம்மா பணத்தை வச்சு தானே எதுவுமே சிந்திப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் பரசு, நம்ம சொல்லதுக்கு வெக்கமாக தான் இருக்குது. அவள் அப்படியே ஆகிட்டா. சின்ன பிள்ளையிலேருந்து அவள் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்த உடனே அவளுக்கு பணம் 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 பணம்னு அரிச்சிக்கிட்டு இருக்கா. நானும் சரி கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருந்தாலும் சொல்லி கல்யாணத்தை முடிச்சேன், சொந்த பொண்ணுன்னு சொல்லி கல்யாணத்தை முடித்தேன். உழைச்ச காசு எல்லாமே அவள்கிட்ட தான் கொடுத்தேன். அவளை காசையும் வாங்கிட்டு நீங்கள் ப்ரொமோஷனுக்கு போல் எல்லாருமே லஞ்சம் வாங்குறாங்க, அதை செய்தாங்க இதை செய்தாங்க, நீங்கள் ஏன் செய்ய மாட்டேறீங்க அப்படிங்கிறாங்க. நான் வந்து நாட்டுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சேவை பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச பங்களிப்பு கொடுக்கணும் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அப்படின்னு சொல்லி தான் செஞ்சேன். ஆனால் என் பொண்டாட்டிக்கு நான் வந்து கடைசி வரைக்கும் டிரைவராகவே ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னு சொல்லி அவளுக்கு ரொம்பவே அவமானமாக இருக்கான் அப்படிங்கிறாங்க. இன்னும் அதான் சொல்லிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் அதை சொல்கிறாங்க. அதுபோக வாசுதேவன் வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு சீர் வந்துச்சுன்னா அன்றைக்கி கண்டிப்பாக மறக்காமல் சொல்லிடுறதா விஜயா அப்படிங்கிறாங்க. சரியா நாம நீ இது நினைக்காத, வாக்கிங் ரொம்ப நேரமாக நடந்துட்டோம், நானும் வீட்டுக்கு கிளம்புறேன், இன்னும் பார்த்துப்போ அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை வீட்டுக்கு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் கடை வச்சுருக்க இடத்துல வந்து ஹைவேயாக இருக்குது. அங்கே வந்து ரொம்ப வாகன நெரிசலாகவே இருந்துகிட்ருக்கு. இதனால் அங்கே உள்ள ஆட்சியாளர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இதில் ஒரு மேம்பாலம் போட்டாகணும் அப்படிங்கும்போது இந்த நெரிசலை நிப்பாட்டணும் என்ன செய்யலாம் அப்படி இப்படின்னு யோசிக்கும்போது கரெக்டாக அந்த மனோஜ் கடை வச்சுருக்க அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி பாலம் இதிலேருந்து போட்டு அடுத்தது வரைக்கும் போச்சுன்னா இந்த கூட்டம் டிராஃபிக் வராது, அதனால் இதை செய்யலாம் வைக்கலாங்கும்போது அப்போ அதிகாரிகள் சொல்கிறாங்க அந்த கடை இடிபடுமே அப்படிங்கிறாங்க. ஒரு பொது பயன்பாட்டுக்கு வரும்போதுனா என்ன செய்ய முடியும், நில எடுப்பு செஞ்சு தானே ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கு நிர்வாகத்துறையிலேருந்து ஒரு தீர்மானத்தை போட்டு இது பண்ணுறாங்க. இந்த விஷயத்த தெரியாத மனோஜ் வந்து பயங்கர பில்டப்பாக கல்லால் உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு நோட்டீஸை கொண்டு கொடுக்குறாங்க. அந்த நோட்டீஸை பார்த்துட்டு இது என்ன நோட்டீஸ் அப்படின்னு அவங்ககிட்டே கேட்குறாங்க. சார் நல்லா படித்து பாருங்கள், நீங்கள் தான் நிறைய படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி வெளியே டிகிரி வச்சுருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம் 7 டிகிரி படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி படித்து பாருங்கள் சார் அப்படிங்கிறாங்க. படித்து பார்க்குறாங்க. படித்து பார்த்தோன்னா மனது ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஆகா, இதில் வந்து மேம்பாலம் வரப்போதான், வந்தால் இது இடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சார் இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க வந்த ஆள்கிட்ட. சார் நான் வந்து ஒரு சாதாரண டெலிவரி பண்ண வந்த ஆள் தான், நீங்கள் சட்டப்படி எதை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. நேராக நிர்வாகத்துறையில் போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி பாலத்தை வந்து இலக்கடியிலேருந்து ஆரம்பித்து கட்ட போகிறோம், அதனால் இந்த மண்டத்தை இடிக்கணும் வைக்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க. நோட்டீஸ் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. உண்மை தான், அது தீர்மானம்லாம் போட்டாச்சு, இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் வந்து உங்களுக்கு வேணால் காம்பன்சேஷன் வேணால் வாங்கிக்கோங்க, இழப்பீடு வேணால் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. சார் நான் கனவுல நான் இந்த கடையை நடத்திட்டுருக்கேன், திடீர்னு வந்து இந்த கடையை இது பண்ணுங்க வைங்கன்னா எப்படி சார் அர்த்தம் அப்படிங்கிறாங்க. உடனே சார் அதுக்கு இழப்பீடு எவ்வளோ வரும்னு நான் பார்த்து சொல்கிறேன், அது உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இழப்பீடு பார்க்குறாங்க. உங்களுக்கு 6 லட்ச ரூபா தருவாங்க சார் சர்க்கார்லேருந்து அப்படிங்கிறாங்க. என் கடையை வாங்கினதே நான் 28 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். அந்த கடை வந்து கோடிக்கணக்கான ரூபாய்க்கு மதிப்புடையது. அவர் எனக்கு வேண்டிய ஆள், என்ன நல்லா வரேன்னு சொல்லி தந்துட்டு போயிருக்காரு. நீங்கள் வந்து 5 லட்சம் தருவேன் 6 லட்சம் தருவேன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க, என் கடை விலை என்ன தெரியுமா அப்படிங்கிறாங்க. தம்பி சர்க்கார் ரேட்டு இது தான், நீங்கள் வந்து வெளி ரேட்டில் வாங்கினாலும் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் கடை இடிபடுறது நிஜம், சரிங்களா, பாலம் வரப்போது நிஜம், கிடைக்கதே வாங்கிக்கோங்க, இல்லைன்னா அதுவும் கிடைக்காது பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் நினைக்காரு, இந்த மாதிரி நம்ம கேஸை போட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலை பார்த்து கேஸை போடுறாங்க. வக்கீல் சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம கோர்ட்டில் போட்டோம்னா அமௌண்ட்டு கூட வரும், ஆனால் வந்து தற்காலிகத்துக்கு வேணால் வந்துட்டு அந்த பாலம் கட்டாமல் இருப்பாங்க, கொஞ்ச நாள் கழித்து கண்டிப்பாக பாலம் கட்ட தான் செய்வாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம வீட்லேயும் நம்ம தான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சீனாக போட்டுக்கிட்டு இருந்தோம், இதுவும் கையை விட்டு போகுது, இந்த 6 லட்ச ரூபா வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இப்படி ஃபீல் பண்ணிவிட்டு வரையில் ஒரு இடத்துல நின்று ரொம்பவே யோசனை பண்ணிகிட்ருக்காரு. அப்போ பெங்களூரில் ஆஃபீஸர் வந்துடுறாங்க. என்ன சார் கல்யாணி மாப்பிள்ளை தானே நீங்கள் அப்படிங்கிறாங்க. கல்யாணி மாப்பிள்ளை இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த ரோகிணி மாப்பிள்ளை தானே நீங்கள் அப்படிங்கிறாங்க. அப்படி ஆமாம் அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டம்மா பேங்கில் எடுத்த லோன் வந்து இன்னும் கட்டலை, எப்போ கட்ட போகிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சார் கட்டிடுவாங்க வச்சுருவாங்க அப்படிங்கிறாங்க. இதே தான் அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு, உங்கள் அட்ரஸ் என்கிட்ட கொடுத்துருக்கீங்க, அட்ரஸ் வரதுக்கு ரொம்ப நாள் ஆகாது அப்படிங்கிறாங்க. சார் தயவுசெய்து அட்ரஸ் வந்தீங்கன்னா அசிங்கமாக போயிடும், இப்போ தான் நான் ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கேன், அது ஒரு சிக்கலில் இருக்குது, அதை தான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உங்களையே மாதிரி உங்கள் வீட்டம்மாவும் இப்படி தான் நடிப்பாங்க, நான் பார்லர் வைக்க போகிறேன், அதில் எனக்கு அவ்வளோ வந்துடும் இவ்வளோ வந்துரும்பாங்க அப்படிங்கிறாங்க. என் சொந்தமாக என் வீட்டம்மா பார்லர் தான் வச்சுருக்காங்க, இந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. இங்கே நுங்கம்பாக்கத்தில் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. நேராக நுங்கம்பாக்கத்துக்கு போகிறாங்க. அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து வேலை பார்க்குற ஸ்டாஃப்கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பேங்க்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அதனுடைய ஓனர் வெளியே வராங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி ஓனர்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. யார் உங்கள்கிட்டயா சொன்னாங்க? ரோகிணி நீ தான் ஓனரு அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட வேலைக்கு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க.
இல்லை மேடம், அவங்க வீட்டுக்காரர் வந்து இந்த பிரான்ச் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கள் பேங்க்கில் லோன் வாங்கியிருக்காங்க, வட்டியும் முதலுமா நிறைய அமௌண்ட் ஆயிடுச்சு, நீ கட்டவே இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்கிற, இதை வந்து உன் பார்லர்னு சொல்லி பேங்க்கில் லோன் எதுவும் வாங்கியிருக்கியா அப்படிங்கிறாங்க. மேடம் அப்படிலாம் இல்லை மேடம், நான் இது பணம் வாங்கி 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்படிங்கிறாங்க. 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்கிற, அது நீ கட்ட மாட்டியா அப்படிங்கிறாங்க. என் ஃப்ரெண்டுக்கு தான் வாங்கி கொடுத்த மேடம் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக வித்தியா வந்துடுறாங்க. யார் இந்த வித்தியாவுக்கு வாங்கி கொடுத்தா அப்படிங்கிறாங்க ஓனரு. இல்லை மேடம் அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. இந்த வித்தியாவுக்கு ஒன்றும் உடலை, என்ன ஓனர் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்காரன்ட்ட கேட்குறாங்க. ஏம்மா நீ தானே சாட்சி கையெழுத்து போட்ட, உன் ஃப்ரெண்டு தானே வாங்குச்சு, பணம் இப்போ கேட்டால் நான் வாங்கலை என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தேன்னு சொல்லுது, பணம் நீங்கள் 2 பேரும் வந்து ஒரு வாரத்தில் பணத்தை கட்டலை அப்படின்னு சொன்னால் நடக்குதே வேறு, இந்த பார்லரை சீல் வச்சிடும் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. இன்னும் பார்லர் ஓனர் சொல்கிறாங்க, பார்லர் என் பேரில் இருக்குது, சம்மந்தம் இல்லாத பேச்செல்லாம் இங்கே பேசாதீங்க, உங்களுக்கு அவன் பணம் தரணுமா எப்படி வாங்கணுமோ வாங்கிக்கோங்க, ரோகிணி இன்னையிலேருந்து என் பார்லருக்கும் உங்களுக்கு எவ்வித சம்மந்தமும் இல்லை, பார்லர் விட்டு தூர போயிருங்க, எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ரோகிணி வேறு வழியே இல்லாமல் பேக்கை தூக்கிட்டு வெளில வராங்க. வித்தியாட்ட சொல்கிறாங்க, இருந்த வேலையும் போச்சுட்டு இந்த பேங்க்காரன்ல அப்படின்னுட்டு இருக்காங்க. என்ன பேங்க்காரன்ல அப்படி இப்படின்னுட்டு இருக்கீங்க, ஏன்னா பணம் தாகணும் அப்படிங்கிறாங்க. பணம் வர 1 வாரம் ஆகும், இப்போ நீங்கள் என்ன செஞ்சாலும் பணம் கிடையாது அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டுக்காரோட கடைக்கு போனால், உங்கள் வீட்டுக்காரோட வீட்டுக்கு போனால் அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து இந்த 2 இடத்துக்கும் போயிடாதீங்க, பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் கடையை அடைச்சிடுறாங்க. இங்கே சூழ்நிலை பேங்க்காரங்க கேட்குறாங்க அவங்கள்ட்ட, எவ்வளோ நல்ல பணம் தருவீங்க அப்படிங்கிறாங்க. 1 வாரம் டைம் தாங்க, நான் சொல்கிற மாதிரி தந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. 1 வாரம் தான் டைம் ரோகிணி, அதுக்கப்புறம் நீங்கள் டைம் கேட்குற மாதிரி இருக்காது, நாங்களும் கொடுக்குற மாதிரி இருக்காது, அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, நீங்கள் பணம் கட்ட வேண்டிய மோசடி நபர்னு சொல்லிட்டு நாங்கள் பேப்பர்லேயும் நோட்டீஸு போட்டுருவோம், அது போக உங்களுக்கு ப்ராப்பர்ட்டின்னு என்ன இருக்கோ அதை எடுத்துருவோம், அது போக உங்கள்கிட்டயே அது இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்காருக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு பார்ப்போம், இல்லைன்னா அவருக்கு வேறு என்ன சோர்ஸ் இருக்கோ அதுலேருந்து எடுத்துருவோம், அவர் சொந்த வீடு இருந்தால் கூட ஏலம் போட்டு எடுத்துருவோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு பயங்கர கடுப்பாகுது. இவங்க இப்போ இருக்க வீடு இருக்கிற நிலமையில வந்து வீட்டில் வந்து நின்றாரு அப்படின்னு சொல்லி பேங்க்காரங்க நின்றாருன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடும்னு, எப்படியா பணம் தான் நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. உடனே வித்தியா கேட்குறாங்க, எப்படி பணத்தை கொடுக்க போகிற அப்படிங்கிறாங்க. இல்லை வேலையும் போயிடுச்சு, இப்போ என்ன செய்யணும் எனக்கு தெரியல, யோசனை பண்ணி செய்வோம், எந்த ஃப்ராடுத்தனத்தை பண்ணாலும் யோசனை பண்ணி கரெக்டாக பண்ணால் ஒன்றுமே ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் வித்தியா அப்படிங்கிறாங்க. உன்ன மாதிரி ஃப்ராடு எதுவும் சொல்ல முடியாடி, ஒன்றுமே தெரியாது, மலேசியாங்கிறது நாடு எங்கே இருக்குன்னே தெரியாமல் நான் மலேசியாவில் இருந்த பொண்ணு, எங்கள் அப்பா அங்கே இருக்கார், பெரிய பிஸ்னஸ் மேன், அவர் கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது அப்படி இப்படின்னு பில்டப் அடிச்சு விட்றதும், அவர் இப்போ வராது அப்போ வராதுன்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணுறதும், பக்கத்தில் வந்து கேட்க வந்தால் அவர் ஜெயிலில் இருக்காருன்னு சொல்கிறதும், அதுக்கு ஒரு ஆளை நடிக்க வைக்கிறதும், இவ்வளோ வேலையெல்லாம் உன்னை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. ஆமாடி, இவ்வளோ வேலை செஞ்சும் நான் வந்து வேலையை கெடுத்துட்டேனே அப்படிங்கிறாங்க. எந்த வேலை போனால் என்ன, உன் புருஷன் தான் ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்ன, அது எனக்கு என்ன கவலை இருக்குன்னா, என் புருஷன் தான் ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் கடையை வந்து இடிக்க போகிறேன் வைக்க போகிறேன்னு சொல்லி நேராக அந்த சாமியாரை போய் பார்க்க போகிறாங்க. இந்த சாமியார்கிட்ட போகிறாங்க, என்ன நீ வந்திருக்கிய, பிஸ்னஸ் பண்ண போகிறேன், பெரிய ஆளாக போகிறேன், இந்த பக்கமே வர மாட்டேன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க சாமியார். இல்லை அந்த கடையை ஒன்று சந்தோஷமாக தான் நடந்துகிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளாக, திடீர்னு வந்து அந்த இடத்துல பாலம் கட்ட போகிறோம், அதை இடிக்க போகிறேன்றாங்க, அந்த கடையை வேறு சொந்தமாக வாங்கிட்டேன், அந்த கடைக்காரர் வந்து 2 கோடி ரூபா மதிப்புள்ள கடையை கம்மியாக விலைக்கு கொடுத்தாரு என் தம்பிக்கு, இன்றைக்கி வந்து என் தம்பியிலேருந்து எல்லாத்தையுமே நான் அந்த இதெல்லாம் சொல்லிக்கிடலை, ஆனால் வந்து இன்றைக்கி கடையை இடிச்சிருவாங்க வச்சுருவாங்கன்னு சொல்கிறாங்க, இழப்பீட்டு தொகையை 5 லட்சம் பக்கத்தில் தான் தருவேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் கொடுக்க தானே தம்பி தருவாங்க, போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ஒரு நாள் வந்து பிச்சை எடுக்கிறது கொஞ்சம் நேரம் உட்காந்தேன், இந்த நிலமை வந்துச்சு, பாதியிலே என் தம்பி வந்து கெடுத்துட்டான், இவன் வாழ்க்கையும் அதனால தான் கெட்டுருச்சா, இப்போ நான் என்ன பண்ணலாம், மறுபடியும் பெரிய கோடீஸ்வரன் ஆவேன் அப்படிங்கிறாங்க. நீ வந்து எல்லார்ட்டையும் உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. தம்பி உன் ரத்தத்தில் எது இல்லை, நீ வந்து சின்ன பிள்ளைலேருந்து இப்படி தான் இருக்க, யாரையாவது சுரண்டி சாப்பிடணும், யாரையாவது குறை பேசணும், தற்பெருமையில் இருக்கணும், இந்த 3 குணமே அவன்கிட்ட இருக்குது, அதை மாற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ மறுபிறவி தான் முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் வந்து மேலே பெற வேண்டியதானா அப்படிங்கிறாங்க. நீ இந்த ஜென்மத்தில் அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு நிற்க போகிறது எல்லாமே உன்னோட வாயாலையும் உன்னோட செய்கையால் தான் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் நினைக்காரு, இந்த சாமியாருக்கு சனியை வந்து வாயில் தான், இவருக்கு ஏதாவது காணிக்கை கொடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் வந்து இவர் பேசுகிற வாய்க்கு 5 பைசா கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சி வந்துடுறாங்க. உடனே மனோஜ் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இவ்வளோ இப்படியா பேசுவ மனோஜ், சாமியார் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுத வைக்க அப்படிங்கிறாங்க. இவனா சாமியார் என்ன கஷ்டப்படுன்னு சொல்கிறான், இவனே கஷ்டப்பட்டு இருந்து ஓலை குடிசையில் இருக்கான், நான் வந்து ஏசி ரூமில் தூங்கிட்டு இருக்கேன், பெரிய அளவு தொழில் பண்ணுறேன், இன்றைக்கி வந்து அதில் பாலம் கட்ட போகிறாங்க வைக்க போகிறான்னு சொல்லி அவங்க நின்றுருக்கேன், ஆனால் வந்துட்டு அந்த பாலத்தை கட்டுறதை என்ன பாட்ட போகிறேன், நான் தான் வக்கீலை பார்த்துட்டேனே அப்படிங்கிறாங்க. அவனை வக்கீல் ஃபோன் அடிக்கிறாங்க, ஃபீஸ் இவ்வளோ வரும்னு சொன்னேன், நீங்கள் அதுக்கப்புறம் பக்கமே வரலையே அப்படிங்கிறாங்க. சார் உங்கள் ஃபீஸ் வந்து நான் நாளைக்கு வரேன், நீங்கள் சொன்ன ஃபீஸை கொண்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை ரோகிணி ரொம்ப சோகமாக வேலை போயிடுச்சுன்னு வீட்டுக்கு வராங்க. மனோஜ் வந்து ரொம்ப சோகமாக வராங்க. மனோஜை பார்த்தோன்னா ரோகிணி கேட்குறாங்க, என்ன மனோஜ் ரொம்ப சோகமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நடந்த கதையை சொல்கிறாங்க. ரோகிணி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஆகா,
நம்ம வேலை பண்ணால் கூட மனோஜ்கிட்ட கடை இருக்குது, நம்ம எப்படியாவது பொழைச்சிக்கலான்னு பார்த்தோமே, இந்த நேரத்தில் பார்த்து இந்த கடையும் மனோஜுக்கு போயிட்ட, இப்போ என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. உடனே மனோஜ் நீ சொல்கிறதுலாம் உண்மையா அப்படிங்கிறாங்க. அந்த நோட்டீஸை காமிக்கிறாங்க. பார்த்தோன்னா ரொம்பவே ஷாக் ஆகி ரொம்பவே அழுகுறாங்க ரோஹிணி. அழுக சவுண்டு கேட்டோன்னா விஜயா வராங்க ரூமுக்குள்ளே. விஜயாவும் ஓங்கி அழுகிறாங்க. அழுத பார்த்தோன்னே முத்துக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. எப்போ அந்த ரூமில் எல்லோரும் அழுகிறாங்க, என்னென்னு தெரிலப்பா, பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே உள்ளே போகிறாங்க. 3 பேரும் அழுதுட்டுருக்காங்க. என்ன தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து அந்த லெட்டரை கொடுக்குறாரு அண்ணாமலைட்ட. அண்ணாமலை படித்தோடனே அண்ணாமலை சிரிக்கிறாரு. இதை பார்த்த 3 பேரும் கடுப்பாகுது. ஏங்க அவன் கடையை இடிக்க போகிறாங்கன்னு சொல்லி நோட்டீஸ் வந்துருக்கு, நீங்கள் சிரிக்கிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கடை வச்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுலேயே நான் பெரிய ஆள் அப்படி இப்படின்னு வீட்டில் பில்டப் பண்ணிட்டு இருந்தான், இன்னும் அது நடக்காது எல்லாம் தான் சிரித்தேன் அப்படிங்கிறாங்க. எப்பா கரெக்டான டைமிங்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, டேய் ஓவர் படம் போட்டால் அப்படி தான் உடம்புக்காகாது, என்ன கம்மியாக போடணும் உடம்புக்காகும், புரியுதா? அகலக்காலை வச்சா அளந்துட்டு போயிடுச்சு. அந்த ஒரு பணக்காரர் நீ நல்லந்து ஜெயிக்கணும்னு சொல்லி கம்மியான ரேட்டுக்கு உனக்கு வந்து கடையை கொடுத்துருக்காரு. அதை நீ ஒழுங்காகவும் நடத்தலை. அப்படி ஒழுங்காக நடத்தியிருந்தால் கடவுள் இப்படி ஒரு அமைப்பை கொடுத்துருக்க மாட்டார். உனக்கு வந்து அகத்தால் தாண்டி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் அதில் பாலவரம் நான் கணக்கடை கண்டேன், ஓனர் நம்மளை ஏமாற்றி தள்ளி விட்டு போயிட்டான்டா, முன்னாடியே வந்து தெரிஞ்சிருக்கு வச்சுருக்கு அப்படிங்கிறாங்க. டேய் பாலத்தினுடைய ஆர்டர் என்றைக்கு வந்துச்சுன்னா அதில் தெளிவாக கொடுத்துருக்கு. அவர் உன்கிட்ட பேசும்போது இந்த பிரச்சனையே கிடையாது. இப்போ நீ வாங்கின பிறகு தான் அவங்க அக்ரிமெண்ட்டே போட்டிருக்காங்க, அதனால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னுட்டு இருக்காங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கான்ட்ராக்டுக்காரர் ஃபோன் அடிக்கார். ஃபோன் அடித்து மனோஜா அப்படிங்கிறாமா அப்படிங்கிறாங்க. நான் வந்து மேம்பாலம் கான்ட்ராக்டுக்காரர் பேசுகிறேன். இது மாதிரி அந்த கான்ட்ராக்டர் பண்ணுறது வேலையை செய்கிறதுக்கு வேலை உங்கள் கடை பக்கத்தில் வந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் காம்பன்சேஷன் வாங்கிட்டீங்களா வாங்கலையா? நாங்கள் நாளையிலேருந்து இடிக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. சார் அதை இடிக்கக்கூடாது, நான் கோர்ட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எங்கேனாலும் போங்க, எனக்கு வந்து லீகலாக ஆர்டர் இருந்தால் தான் நான் நிப்பாட்டுவேன். எனக்கு இங்கேருந்து அடுத்த தெரு வரைக்கும் பாலம் போட சொல்லியிருக்காங்க. ஆரம்ப வேலை இதுதான், அதனால் உங்கள் கடையை இடிக்க வேண்டியிருக்கும். உங்கள் பொருளெல்லாம் எடுத்துக்கிறீங்களா, இல்லை என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. என் கடையை தொட்டிங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், நீ அவ்வளோ பெரிய ஆளா, அவங்க சர்க்கார்கிட்ட எதிர்த்து நீ ஒன்றும் செய்ய முடியாது, அதனால் சட்டப்படி போ அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும்டா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எங்கள் அவங்களுக்கு தான் தெரியுங்கிறாங்க, நீங்கள் சத்தமாக நம்ம ரூம்லேருந்து தூங்க அப்படிங்கிறாங்க. அதில் போய் முத்து மீனா தூங்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்சு நேராக வக்கீல போய் பார்க்குறாங்க. நீ சார் இந்த தடுத்து நிறுத்தணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. சரி ஸ்டே வேணும், நீங்கள் வந்து 1,00,000 கொண்டு வர சொன்னே கொண்டு வந்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. நீ ரோஹிணி சொல்கிறாங்க, நீங்கள் அதை சொல்லவே இல்லையே மனோஜ் அப்படிங்கிறாங்க. சார் நான் மறந்துட்டேன், நீங்கள் கேஸை விடுங்க, நான் பரவ தரேன் அப்படிங்கிறாங்க. தம்பி உங்களை நான் விசாரித்து பார்த்தேன், நீங்கள் யார் எப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமனார் படத்தில் தான் தொழிலே பண்ணியிருக்கீங்க. ஏன்னா போகிற பக்கம் பார்த்தா வந்து ஒன்றுமே செய்ய முடியாத நிலைக்கு வரும், அதனால் நீங்கள் முதல்ல பணத்தை கொடுங்க, ரிஸ்க்கை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே 1,00,000 பணத்துக்கு யார்கிட்ட போனே தெரில. உடனே 2 பேரும் ஸ்ருதியை பார்க்கறதுக்கு ஸ்டூடியோ போகிறாங்க. பொண்ணை ஸ்ருதி எனக்கு ஒரு உதவி செய்ய அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு 1,00,000 வேணும் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க, நான் ரவிகிட்ட கேட்டு தரட்டுமா அப்படிங்கிறாங்க. ரோஹினிகிட்ட ஸ்ருதி சொல்கிறாங்க, சார் ரவி ரோஹினி ஸ்ருதிகிட்ட சொல்கிறாங்க. ரோஹினி இல்லை என் குழந்தை வந்து செஞ்சால் நல்லா இருக்காது, அசிங்கமாக இருக்கும், வெளியே தெரியாமல் தாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரோஹினி கூகுள் பே உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. இதை போய் நேராக வக்கீல்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நோட்டீஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் போடுறாங்க. போனோன்னே இந்த பெட்டிஷனை ஏற்றுக்க மாட்டுறாங்க கோர்ட்டில். இந்த மாதிரி வந்து ஏற்றுக்க முடியாது, அது பொது நல்ல பயன்பாட்டுக்கு செய்கிறாங்க, உங்கள் காம்பன்சேஷன் வேணா கூட வாங்கிக்கோங்க, பணத்தை வேணால் கூட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கு ஃபைல் பண்ணுறாங்க மனோஜ் பேரில். மனோஜ் சொல்கிறாங்க, இன்னும் வந்து பாலத்தை வேலையை நிப்பாட்ட முடியாது, உங்கள் கடை போயிடும், ஒன்றே ஒன்று மட்டும் செய்யலாம், அந்த தொகையை வந்து கூட வாங்கி தரலாம் அப்படிங்கிறாங்க. சார் அப்போ நான் கொடுத்த தொகையை வாங்கிடலாமா, வாங்கிட்டோம் அப்படின்னா நான் வந்து வேறு பிஸ்னஸ் பண்ணிப்பேன் வேறு இடத்துல அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹினி சொல்கிறாங்க, அதையாவது செய்யுங்க சார் அப்படிங்கிறாங்க. கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க. வாய்தாவை லாங்காக போடுறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு அந்த பாலத்துக்கு கான்ட்ராக்டுக்காரர் என்ன செய்தார், மனோஜுக்கு மறுபடியும் ஃபோன் அடிக்கார். மனோஜுக்கு ஃபோனையும் எடுக்கலை, நோட்டீஸும் அவருக்கு வரல. அந்த ஆளை பார்க்குறாங்க. இவருக்கு இன்னும் பதில் சொல்லி இன்னும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக 4-5 ஜேசிபி விட்டு கடையை இடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கடையை இடித்து கடை தரமட்டமாகிடுது. மனோஜ் வந்து கடையை திறக்கணும்னு போகிறாரு, கடை தரமட்டமாக கிடக்கு. இதை பார்த்தோன்னே ரொம்பவே கொதிச்சு போகிறாரு. ரோஹினிக்கு ஃபோன் அடிக்காங்க. ரோஹினியும் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. கடை தரமட்டமாக கிடக்கு. அப்போ அந்த செய்தியை வந்து நேராக விஜயாவுக்கு ஃபோன் அடிக்காங்க. விஜயா எல்லாருமே பதறி போய் நிற்காங்க. ஏன் இப்படி செஞ்சீங்க, அதான் கோர்ட்டுக்கு போயிருக்கல, ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. எங்களுக்கு நோட்டீஸ் எதுவும் வரல, வந்தால் தான் போட்ட முடியும், எங்கள் கான்ட்ராக்டுக்கார் இடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வண்டிக்காரங்களாம் சொல்லி முடிச்சுக்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, என்னடா நீ வந்து கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொன்ன அசால்ட்டாக இருந்துட்டியடா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, கோர்ட்டுக்கு போகிற விஷயத்தையும் தூங்கினா எப்படி வேணாச்சு, அதுலையாவது சுறுசுறுப்பாக இருக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா மறந்துட்டேன், வக்கீல்கிட்ட வந்து ஃபீஸ் ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொன்னேன், எனக்கு இருக்க உரியில் மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. டே இருக்கதே உனக்கு வந்து ஒரே கடை தான், உனக்கு என்னடா உரி அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. உடனே எனக்கு 1000 உரி இருக்குண்டா அப்படிங்கிறாங்க. இது போயிடுச்சா, இந்த பந்தா தான் பண்ணாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், ஆனால் மறுபடியும் அந்த பந்தா தான் பண்ணிகிட்ருக்கேன்
அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ்கிட்ட ரவி வர்றாரு. டேய் இப்படி பண்ணிகிட்ருக்காத பாரு, கடை போயிடுச்சு, இப்போ என்ன செய்ய போகிற அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரொம்ப சோகமாக இருக்கார். எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ அதே மாதிரி மனோஜ் வந்து ஒரே ரூமில் தூங்குறாங்க. மனோஜ், அண்ணாமலை, முத்து எல்லோரும் ஒரே ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு செல்ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது. முத்து சரி மனோஜ் செல்லில் வருது விட்ருவோம் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அந்த டயத்தில் 2-3 மெசேஜ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் முத்து என்ன மெசேஜ் வந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஜீவா எஸ்எம்எஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பரை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு முத்துக்கு ரொம்ப டவுட்டு. தன்னோட செல்ஃபோனில் பார்க்குறாரு. அது ஜீவா நம்பரு. இது வந்து கனடா மேடம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. இங்கே என்ன ஜீவான்னு பதிஞ்சு வச்சுருக்காங்க. அந்த மேடம் பேரும் ஜீவா தான் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு வந்து நான் தர வேண்டிய பணமும் தந்துட்டேன், அதுக்கு வட்டி முதலமாக சேர்த்து நீ 3 லட்ச ரூபா வாங்கி 30 லட்ச ரூபா வாங்கிட்டேன். இந்த 30 லட்ச ரூபாயை வாங்கிட்டு உங்கள் வீட்டில் எதுவுமே சொல்லாமல் இருப்ப போல் விசாரித்த வகையில் என் ஃப்ரெண்டு மூலமாக தெரியுது. சரியா, நான் உனக்கு பாவம் செஞ்சோ எதை செஞ்சோ அந்த பணத்தை வாங்கிட்டு போய் இங்கே பிஸ்னஸ் பண்ணி நல்லா வந்துட்டேன். நல்லா வந்த பிறகு நான் கரெக்டாக வந்து 3 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா நான் தான் கொடுத்துருக்கணும். ஆனால் நீனும் உன் பொண்டாட்டியும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி வாங்கிட்டீங்க. அந்த நிமிஷத்தில் என் மனசை கஷ்டப்படுத்துன மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் செஞ்சது தப்பு தான். இந்த பணத்தை உனக்கு தந்துட்டேன். இந்த பணத்தை உங்கள் அப்பாட்ட சொல்லிவிட்டு நீ பிஸ்னஸ் பண்ணு, என்னென்னு பண்ணு. சரியா, அவங்க அப்பாட்ட சொல்லாமல் நீ வந்து பிஸ்னஸ் பண்ணுறதாக நான் கேள்விப்பட்டேன். அது ஆசீர்வாதமாக இருக்காது. நான் வந்துட்டு உன்கிட்ட பணம் வாங்கிட்டு போனால் கூட பாவம் மன்னிப்பு எடுத்துக்கிட்டு நான் இன்றைக்கி நல்லா தான் இருக்கேன். சரியா, நான் வந்து ஸ்டேஷனில் இருக்கும்போது அந்தளவுக்கு மனசு கஷ்டப்படணும் தவிர்த்து வேறு ஒன்றுமே கிடையாது. நானும் உன்னை ஒரு காலத்தில் உண்மையாக லவ் பண்ணியிருக்கேன். அதனால் நீ நல்லா இருக்கணுங்கிறது என்னோடய ஆசையாகவும் இருக்குது. அதனால் உங்கள் அப்பாட்ட சொல்லிவிட்டு அதை நீ பயன்படுத்து அந்த தொழிலை அப்படிங்கிறாங்க. இதை மெசேஜை பார்த்தோன்னா முத்துக்கு பயங்கர இந்த மெசேஜை வந்து ஃபார்வர்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறாரு. சரி காலையில் இது சம்மந்தமாக பேச வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு எல்லாருமே அவங்க வேலையை பார்க்க கிளம்புறதுக்கு தயாராக இருக்காங்க. மனோஜ் ரொம்பவே சோகமாக ரூமில் இருக்காங்க. ரோகிணியுமே அழுதுகிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில். உடனே முத்து சொல்கிறாரு, இப்போ எல்லார்ட்டையுமே பேசணும் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே வெளில வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வராங்க. அப்போ அண்ணாமலை சொல்லுவாங்க, என்னப்பா காலையிலே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா உங்கள் 27 லட்ச ரூபா என்னாச்சுன்னு விட தெரிஞ்சுட்டுப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் பயங்கர இதாகுது. அதை விட்றா தெரியும், அவள் தான் ஏமாற்றிட்டு போயிட்டாளா அப்படிங்கிறாங்க. அவள் ஏமாற்றிட்டு போயிட்டா, அவள் ஃபோன்னுட்டு அதான் 3 லட்ச ரூபா வட்டிஞ்சு முதல்ல இருந்து புருஷனுக்கு முன்னாடி வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை என்ன முத்து சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, எங்கே இவன் தேவையில்லாமல் அந்த ரோஹிணி மனோஜ் இது பண்ணிகிட்டு இருக்கான். அந்த 30 லட்ச ரூபாய் மாமா அனுப்பிவிட்டது, அந்த பணத்தை உங்கள் பணம்னு சொல்லுவான் பாருங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நீங்கள் சொல்லுறது கரெக்டு தான். அந்த பணம் வந்து என் மாமனார் பணம் கிடையாது, இந்த பணம் வந்து எங்கள் அப்பா பணம் தான் அப்படிங்கிறாங்க. சரி நான் சொல்லலைங்க, இந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லுவான். அந்த மனோஜ் ரோஹிணி ஏதாவது பண்ணக்கூடாது. இப்போ ஏற்கனவே அவங்களுக்கு 1000 உரியில் இருக்காங்க. இவன் வேறு இப்படி பண்ண என்னங்க அர்த்தம்? அவன் எப்படிங்க சட்டப்போராட்டம் பண்ணி அந்த இடத்த மீட்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அந்த இடம் வந்துட்டு தரமண்டபம் ஆயிடுச்சு. இன்னும் அதை கெட்டி எழுப்பணும்னா அதுக்கு ஒரு தொகை வேணும். அது இடம் மட்டும்தான் வந்து மனோஜ் பேரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்பாங்க பாருங்கள், என்ன தப்பு செஞ்சாலும் மனோஜ் தப்பு செஞ்சாலும் அவனை காத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அம்மா. அதனுடைய வழி என்னன்னு எனக்கு தெரியும்பா. ஆனால் உண்மையிலே உங்கள் பணத்தை ஏமாற்றிட்டான், அதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் கேட்குற, என்னடா ஆதாரம் வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. யார்? உன் ஆள் ஜீவா அனுப்பின எஸ்எம்எஸ் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே செல்லை பார்க்குறாரு. ஆமாம் அந்த மெசேஜ் வந்துருக்கு, ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காரு. நீ இப்படி செய்வேன்னு எனக்கு தெரியும், அதை அழிக்க கூட நீ இப்போ முயற்சி பண்ணுவேன். அதை நீ தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு நைட்டுக்கான எஸ்எம்எஸ் பண்ணியிருக்கு, அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். நீ சொல்லுவேன்னு சொல்லிவிட்டு உன் ஃபோன்லேருந்து ஃபோட்டோவும் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லா பதிவுமே அண்ணாமலைகிட்ட காமிக்கிறாங்க. பார்த்தோன்னா அண்ணாமலைக்கு பயங்கர கிடப்பாக இருக்குது. டேய் மனோஜ் இப்படிலாமாடா செய்வேன்? அப்பாவே ஏமாத்துறதுக்கு உனக்கு என்னடா இருக்குது? அப்பாட்ட உண்மையை சொன்னானே, நான் உன்னைய பிஸ்னஸ் பண்ணோன்டானா சொன்னேன். உனக்கு நான் பிஸ்னஸ் தானே பணம் தந்தேன், இப்போ அந்த பணத்தை நான் மீட்டுட்டேன், நான் தொழில் பண்ண போகிறேன், அப்படின்னா அழகாக பண்ணுடான்னு சொல்ல போகிறேன். இதுக்கு எதுக்கு மாமா பணம் அந்த பணம் இந்த பணம்னு சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் பணம் வேணால் நீங்கள் முத்துட்டியோ ரவிட்டியோ கொடுத்துருவீங்களாப்பா, அதான் பண்ணேன். ரோஹிணி தான் வந்து அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயா கேட்குறாங்க, என்ன ரோஹிணி இப்படி பண்ணியிருக்க? உங்கள் அப்பாட்டிருந்து 5 காசு வாங்கி தர உனக்கு வக்கு இல்லை, ஆனால் என் வீட்டுக்கார பணத்தை உங்கள் பணம்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்க. நான் முத்து தான் வந்து உங்களுக்கு வேண்டாதே சொல்லுவானான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதனால தான் வந்து அவங்ககிட்ட கடையே எல்லாம் போயிடுச்சு. கடவுளுக்கு தெரியும் யார் யாருக்கு என்ன படியே அளந்து கொடுக்கணும்னு சொல்லி கரெக்டாக அளந்து கொடுத்துருக்காங்க. கடை வச்ச கொஞ்ச நாள்லேயே நான் பெரிய ஆள் அப்படி இப்படி வடக்கத்தக்கன்னு சொல்லி எல்லோரும் மனசையும் கஷ்டப்படுத்து இப்படிலாம் பண்ண முடியுமா? அவன் தன்மைக்கு எத்தனை பண்ணான். இப்போ கடையும் போயிடுச்சு, அவன் போனால் என்னென்னு எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அவனுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. எப்படியும் அந்த இழப்பீட்டு தொகையை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போனால் தான் அவனுக்கு லாய்க்கப்படும். நேரில் வாங்கினாங்கன்னா கம்மியாக தான் வரும். ஆனால் கோர்ட்டுக்கும் அவன் போயிருக்கான். கோர்ட்டில் நிற்காமன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு ஒன்று பார்த்துட்டு சொன்னார். இப்போல்லாம் இதெல்லாம் யூகிச்சு பார்க்கும்போது இந்த விஷயமாக தான் போயிருப்பான் அப்படிங்கிறாங்க. உடனே மனைவி சொல்கிறாங்க, என்ன மன்னிச்சிருங்கப்பா, அந்த இழப்பீடு தான்ப்பா கோர்ட்டுக்கு போனேன், எப்படியாவது அந்த இடத்த மீட்டு நம்ம மறுபடியும் தொழில் பண்ணலாம் தான் பண்ணேன் வச்சேன் அப்படிங்கிறாங்க. சரி அந்த கட்டடத்துக்கு என்ன செய்ய போகிற? என் பணம் போயிடுச்சு, சரி
என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அதுக்கு நீங்கள் தான்ப்பா ஏதாவது லோன் போட்டு தரணும் அப்படிங்கிறாங்க. அவனை முத்து சொல்கிறார், சூப்பர்ப்பா, இவன் நம்பி 27 லட்ச ரூபா கொடுத்தீங்க, எடுத்துகிட்டு ஓடிட்டு ஒரு பிள்ளை ஓடிட்டான்னா, அதுக்கப்புறம் அந்த பணத்தை வாங்கியிருக்கான். அதை வாங்கிட்டு எங்கள் மாமனார் பணம்னா, இப்போ நீங்கள் பணத்தை தாங்க கடை கட்டுதோம்ங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆக போகிறதில்ல. எப்பா அந்த இழப்பீடு தொகையும் உங்கள் பேரில் ஃபைல் பண்ணி நீங்கள் வாங்குறதம்மா நல்லது, அது உங்கள் உழைச்ச பணத்தில் வந்ததுப்பா, கடை ஓனர் நீங்கள். அந்த கடை ஓனர்கிட்டையும் அக்ரிமெண்ட் தான் போட்டிருக்கான், நான் கடை ஓனர்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே கடை ஓனர் சொல்கிறாரு, சரி தம்பி, உங்கள் அண்ணன் இப்படிலாம் பண்ணுறான் எனக்கு தெரியாது, நீங்கள் சொன்னோன்னே தான் கடை கொடுத்தேன், நான் உங்கள் அக்ரிமெண்ட் வேணால் உங்கள் அப்பாட்ட தகுந்த மாதிரி தரேன், நீங்கள் அதை வச்சு வேணால் கோர்ட்டில் கேஸ் போடுங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அக்ரிமெண்ட்டை மாற்றுறாங்க. அண்ணாமலை மேலே கோர்ட்டில் அண்ணாமலை பெட்டிஷனராக வச்சு கேஸை போடுறாங்க. உடனே ஆர்டர் ஆகுது. ஆர்டர் ஆன பின்னாடி இழப்பீட்டு தொகை 30 லட்ச ரூபா ஆர்டர் ஆகுது. அந்த பணத்தை வந்து என்கிட்ட தாங்கப்பா அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து கோர்ட்டில் வந்து நிற்காரு. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இது வந்து பொது பணம், அதை உன்கிட்ட தர முடியாது, இந்த பணம் கிடைக்க காரணமான முத்துக்கும் மீனாக தான் அதை கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அது வந்து எந்த விதத்துலங்க நியாயம், நீங்கள் மனோஜுக்கே கொடுக்காட்டிலும் ரவிக்கு கொடுத்துருக்கணும்ல, அவன் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருப்பான்ல அப்படிங்கிறாங்க. உனக்கு 2 தான் பிள்ளைகளா? எனக்கு 3 பிள்ளைகள் நினைக்கேன். சரி, அந்த 30 லட்சத்தில் ஆளுக்கு 10 லட்சம் நான் கொடுக்கணும்னு தயாராக தான் இருக்கேன். ஆனால் மனோஜுக்கு மட்டும் தான் கொடுக்கணும், அது சரி வராது. ஆனால் மனோஜ் கொடுக்க 10 ரூபா காசு கூட வீணாக தான் போகும், எதுவுமே பிரயோஜனப்படாது அப்படிங்கிறாங்க. அங்கிள், நாங்கள் இதை எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்போம் எங்களுக்கு தான் தெரியும் அங்கிள் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இந்த பணத்தை வந்து உழைக்கிறத எங்கள் அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அந்த பணத்தை வந்து உங்கள் பணம்னு சொன்னீங்க, உங்களுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும் நினச்சி பாருங்கள். உங்கள் புத்திக்கு தான் வந்து தொழில் இல்லாமல் போச்சு, இப்போ நீ வந்து பார்லர் இல்லாமல் வேலை இல்லாமல் நீ இருக்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் சொல்கிறார், டே உனக்கு என்னடா, என் கடை போச்சுன்னா என் பொண்டாட்டி பார்லரில் நினச்சிட்ருக்கியா, சொந்த பார்லர் வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. இன்னும் பார்லர் அவள் சொந்தமாக தான் வச்சுட்டு நம்பிக்கிட்டு இருக்கியா, அவளுக்கு சொந்தமாக பார்லரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வேலையை கூட நிப்பாட்டிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஓனரே என்கிட்ட சொன்னாங்க. ஏன்னா அவங்க ஓனரே என் கஸ்டமர் தான், நான் ஃபோன் பண்ணி தரேன், பேசுகிறியா தங்கம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி, ஆகா எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருக்கு போலையா அப்படின்னு சொல்லிட்டு இதுன்னு முடிக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த மனோஜ் ரோகிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.